பக்திமன்ற அன்பர்களுக்கு வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் கொடுங்க. இன்று மயிலாப்பூர் கோலவிழி அம்மன் கோவில் பற்றி பார்ப்போம். மயிலாப்பூர் கோலவிழி அம்மன் கோவில் கபாலீஸ்வரர் ஆலயத்திற்கு இணையான தொன்மை சிறப்பு வாய்ந்தது. இவள் எல்லைக்காளி, மேலும் இந்தியாவிற்கே எல்லைக்காளி எனவும் அழைக்கப்படுகிறாள். பார்வதி தேவி மயில் உருவம் எடுத்து மயிலாப்பூர் தலத்தில் தவமிருந்த போது அவளை அசுரரிடமிருந்து பாதுகாப்பதற்காக சிவபெருமானால் அனுப்பி வைக்கப்பட்ட பத்ரகாளி இவள் என்பது குறிப்பிடத்தக்கது. அமர்ந்த கோலத்தில் வீற்றிருக்கும் மண்ணையே கோலவிழி அம்மனாக விளங்குகிறார். சித்தர்கள் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பே வழிபட்டனர். ஆதிசங்கரர் வழிபட்ட தலம். ராகுகால வழிபாடு சிறந்தது. இடது காலடியில் அசுரனின் தலை, வலது காலை மடக்கிய கோலத்தில் காட்சி தருகிறார். வலது கரங்களில் சூலம், வாள், உடுக்கை ஏந்தியும், இடது கரங்களில் கேடயம், மங்குசம், மணி, கபாலம் ஏந்தியும் அன்னை காட்சி தருகிறார். இவளது இயற்பெயர் பத்ரகாளி என்பதாகும். எனவே இந்த ஆலயத்தை பத்ரகாளி அம்மன் ஆலயம் என்றும் சொல்வார்கள். தன்னை நாடி வருவோருக்கு மங்களங்களை அள்ளி தருபவள். இக்கோவிலுக்கு கடன் பிரச்சனை, குழந்தை பேரு, பதவி உயர்வு குறித்து வேண்டுதல் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். எல்லாவித நோய்களுக்கும் தீர்வு கிடைக்கும். எந்த மன சஞ்சலமும் வராது. முடியாத விஷயம் என்று எதுவும் கிடையாது. வினைகள் அனைத்தும் தீரும். ராகு கேது தோஷம் நிவர்த்தியாகும். மன சஞ்சலம் உண்டாகாது இருக்க கொள்ளேன் மனதில் நின் கோலம் அல்லாது அன்பர் கூட்டம் தன்னை வில்லே பரசமயம் விரும்பேன் வியன் மூவுலகுக்கு உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே உள்ளத்தே விளைத்த கல்லே கழிக்கும் களியே அழியே என் கண்மணியே. தீராத வியாதிகள் தீர மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணிப்புனைந்த அணியே அணியும் மணிக்கணகே அணுகாதவருக்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் வெறு விருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே. பெண்களுக்கு கர்ப்பப்பிராப்தி, தாமம் கடம்பே படைபஞ்சபானம் தனுக்கரும்பு யாமம் வைரவர் ஏத்தும் பொழுது எமக்கென்று வைத்த சேமம் திருவடி செங்கைகள் 4 ஒளி செம்மை அம்மை நாமம் திருவுரை ஒன்றோடு 2 நயனங்களே. நன்றி, வணக்கம்.